Great. So DC defibrillation or maybe DC defibrillator உடைய function நம்ம பார்ப்போம். So இது உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தான். Okay. I'm not here to teach anything new. Okay. So DC defibrillator உடைய function அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுல என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ் இருக்கு, அதோட யூசேஜ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த DC defibrillation மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது இதில் உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இட்ஸ் பீங் சார்ஜ் டு ஹை டிசி வோல்டேஜ். அதுக்கு பிறகு டிஸ்சார்ஜிங் உங்களுக்கு நடக்குது த்ரூ த எலக்ட்ரோட்ஸ் அக்ராஸ் த செஸ்ட் ஆஃப் த பேஷண்ட். இந்த டிசி defibrillation அப்படிங்கிற வந்து உங்களுக்கு ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷனை வந்து கரெக்ட் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷனை கரெக்ட் பண்ணுறதுனாலும் சரி, யூ கேன் யூஸ் திஸ் டிசி defibrillation. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, இதில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, இதில் நம்ம சார்ஜ் பண்ணுறோம், டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நம்ம கெப்பாசிட்டர் வழியே நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணும்போது அதோடைய ரேட் வந்து இட்ஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் 100 to 400 joules. இந்த டிஸ்சார்ஜ் போர்ஷன் வந்து ஒரு 5 மில்லி செகண்ட்ஸ்க்கு உங்களுக்கு இருக்கும். ஓகே. ஸோ அதோடைய கரண்ட்டோடைய ஹையர் வேல்யூ வந்து 20 ஆம்பியர் இருக்கும். வேவ் வந்து மோனோஃபேசிக்காக தான் இருக்கும். மேபி பைஃபேசிக்கா ட்ரைஃபேசிக்கா இருக்காது. வேவ் வந்து மோனோஃபேசிக்காக இருக்கும். அண்ட் தென் இந்த எனர்ஜி லெவல் அப்படிங்கிற வந்து இட் கேன் பி கண்ட்ரோலிங். ஓகே, இட் கேன் பி செட் டு த கண்ட்ரோல் லெவல். ஸோ இந்த வோல்டேஜோடைய ஆம்பிளிடியூட் அப்படிங்கிற வந்து இட் கேன் பி யூனோ வேரியட். ஓகே, அக்கார்டிங் டு த டியூரேஷன் ஆஃப் த defibrillator pulse. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து என்டையர் செட்டப். ஸோ வோல்டேஜ் ஆம்பிளிடியூட் வந்து உங்களுக்கு வேரி பண்ணும்போது ஒரு அந்த defibrillatorோட பல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வேரி ஆகும். ஓகே, and then the energy stored in the capacitor C for the defibrillation is given by a lone waveform. So அது வந்து ஒரு curve மாதிரி உங்களுக்கு வரும். Okay, which shows a typical discharge of the defibrillator. Okay, so இது வந்து lone waveform சொல்லுவாங்க. இதுல வந்து உங்களுக்கு discharge of pulse of defibrillator அப்படின்னு நடக்குது. ஸோ அதோடைய ஹையர் ஆர்டர் அப்படிங்கிற வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், கரண்ட் வந்து ஹையர் 20 ஆம்பியர் வரைக்கும் உங்களுக்கு போகுது. அதுக்கு பிறகு ஒரு 5 மில்லி செகண்ட்ஸ் வரைக்கும் அது வந்து டிகே ஆகுது. ஓகே, அதுக்கு பிறகு உங்களுக்கு நெகட்டிவ் பல்ஸ் அப்படின்னு வந்து இங்கே ஃபார்ம் ஆகுது ஃபார் மேபி 1 to 2 மில்லி செகண்ட். ஸோ இந்த பல்ஸ் வித் மேபி இந்த டைம் அப்படிங்கிற வந்து இட்ஸ் நத்திங் பட் an elapse between the start of the impulse and the moment that the current intensity passes through the zero line for the first time and changes direction. Okay. So this ஒரு impulse வந்து ஸ்டார்ட் ஆகுறதுனாலும் சரி, ஓகே, அப்புறமா செகண்ட் வந்து அந்த கரண்ட் இன்டென்சிட்டி வந்து ஜீரோ லைன்ல கிராஸ் பண்ணி அப்புறமா அந்த டைரக்ஷன் சேஞ்ச் பண்றது, அதுதான் யூ கேன் டர்ம் இட் டு பி த பல்ஸ் வித். ஸோ இதுதான் வந்து DC defibrillators இருக்கு. We give an AC 230 volt means. ஓகே, அதில் இருந்து உங்களுக்கு இந்த காயில் அந்த இண்டக்டர் வழியாக உங்களுக்கு பாஸ் ஆகுது. ஓகே, தென் we have the ammeter to measure the current. ஓகே, அதில் உங்களுக்கு காயில் பிரைமரி செகண்டரி வைண்டிங்ஸ் உங்களுக்கு இருக்கு. அதில் இருந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் T2 போகுது. ஓகே, தட்ஸ் நத்திங் பட் a diode. ஓகே, அண்ட் தென் சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் RS அப்படின்னு இருக்கு. சார்ஜ் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறத வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். கெப்பாசிட்டர் இருக்கு. ஓகே, இண்டக்டன்ஸ் L அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, அதில் இருந்து உங்களுக்கு எலக்ட்ரோட்ஸ் போய் உங்களுக்கு ஹியூமன் பாடியில் அட்டாச் ஆகிடும். ஓகே, and then you have like a dual peak DC defibrillator. ஓகே, ஸோ இந்த பீக் வோல்டேஜ் அப்படிங்கிற வந்து 6000 வோல்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹையாக இருக்கும். ஸோ இப்படி நம்ம ஹை வோல்டேஜ்ங்கிறது கொடுக்கும்போது மயோகார்டியம், செஸ்ட் வால்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆக சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகே, ஸோ இந்த dual peak waveform அப்படிங்கிற வந்து you are going to produce it for longer duration as well as for lower voltage. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட். and then effective defibrillation is achieved in adults with lower level of delivered energy. Okay, ஸோ இதோடைய எனர்ஜி ரேஞ்ச் வந்து 50ல இருந்து 200 வோல்ட் 200 வாட் வரைக்கும் வாட் செகண்ட் வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. இல்லைனா வந்து ஜூல்ஸ் 500 to 200 ஜூல்ஸ் வரைக்கும் நம்ம எனர்ஜி ரேஞ்சுங்கிறது இருக்கு. ஓகே, ஸோ லோவர் வோல்டேஜ் லெவல்ஸில் வந்து உங்களுக்கு இந்த defibrillation ப்ராசஸ் நடக்கிறதுனால
it's always an advantageous process. Okay. Amplitude இதுல வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. ஓகே, பட் வந்து எனர்ஜி வந்து தேவையுள்ள எனர்ஜி நம்ம கெட் பண்றதுக்காக வேண்டி நம்ம வந்து இந்த ஆம்ப்ளிடியூட வந்து வேரி பண்ணிக்கலாம். ஓகே, இதுல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரோட்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டா அந்த கரண்ட் அப்படிங்கிறத வந்து டெலிவர் பண்ணும். அந்த எலக்ட்ரோட்ஸை வந்து நம்ம வந்து பேடல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். And then we have external defibrillator. Okay. So external defibrillator அப்படிங்கிறது வந்து it's a unit which is based on computer technology and designed to analyze the heart rhythm itself. Okay. So heart oda rhythm வந்து analyze பண்றதுனாலும் ஸ்டார்ட் பண்றதுனாலும் சரி you can use the external defibrillator. So இதோடைய அட்வான்டேஜ் அப்படிங்கிறது என்னன்னா இதுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் மேபி ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்து அவசியம் இல்லை. ஸோ எந்த ஒரு ஹை ஜூல் ஷாக்ஸ்னாலும் சரி ஃபார் த any type of rhythm you can use this external defibrillator. Okay, so automated external defibrillators are generally either held by trained personnel who will attend incidents or are public access units which can be found in places including corporate and government offices, shopping centers, airports, restaurants as well. So இதெல்லாம் நம்மளுடைய ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டீஃபிபிரில்லேட்டர்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டீஃபிபிரில்லேட்டர் அதாவது AED அப்படின்னு சொல்லுவாங்க. It requires self-adhesive electrodes, okay, instead of handheld paddles. ஸோ இந்த self-adhesive electrodes அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம வந்து ECG அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம் ஃபார் த கெட்டிங் ஆஃப் த சிக்னல்ஸ். ஓகே, which contains less noise and higher quality as well. Okay, so இந்த defibrillation அப்படிங்கிறது வந்து still it's an advantageous process. It can be used by operator who has lesser training as well or no training at all. So இதுதான் external defibrillator. உங்களுடைய machine வந்து it's going to deliver the shock now and you are going to press the orange buffer as well and then உங்களுக்கு வந்து இதை வந்து அட்டாச் பண்ணி உங்களுக்கு அந்த external fibrillation அப்படின்னு சொல்லி போகும். ஓகே, படத்திலேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. And then DC defibrillator with synchronizer. Okay, so இந்த synchronizer உடைய function என்னன்னா இந்த ஹார்ட்டை வந்து ப்ராப்பரா ஒர்க் பண்றதுக்கு with the help of a pacemaker. Okay, internal pacemaker. Okay. So இந்த synchronized DC defibrillator ஓட function என்னன்னா it's going to allow the electric shock at the right point. Okay, so electric shock is being delivered at the right time for 20 to 30 milliseconds. Okay, so இந்த பேஷண்ட் வந்து உங்களுக்கு வந்து ECG ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு இருக்கு, டைம் டிலே சர்க்யூட் இருக்கு, டிஃபிபிரில்லேட்டர் சர்க்யூட் இருக்கு. ஓகே, அதுல இருந்து உங்களுக்கு வந்து செஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து போகுது. அதோடைய ஒர்க்கிங் அப்படின்னு பார்க்கும்போது ECG வேவ் ஃபார்ம் இஸ் பீங் ட்ரேஸ்ட் ஃப்ரம் த பேஷண்ட். ஓகே, அதுல இருந்து உங்களுக்கு வந்து R வேவ் அப்படிங்கிற வந்து இருக்கு. ஓகே, தட்ஸ் கமிங் இன் த அவுட்புட் ஆஃப் த ECG ஆம்பிளிஃபையர் which is going to trigger the time delaying circuit. ஸோ டைம் டிலே அப்படிங்கிற வந்து 30 மில்லிசெகண்ட் வரைக்கும் உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். ஓகே, அப்புறம் உங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆன பிறகு உங்களுக்கு வந்து டிஃபிபிரில்லேட்டர் வந்து ஆன் கண்டிஷனுக்கு போகும். ஸோ இந்த ஆன் கண்டிஷனுக்கு போன உடனே கெப்பாசிட்டர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணும். ஓகே, இட்ஸ் கோயிங் டு டிஸ்சார்ஜ் த எலக்ட்ரிக் ஷாக். ஓகே, ஸோ த மொமெண்ட் அட் விச் த எலக்ட்ரிக் ஷாக் அக்கர்ஸ் இஸ் நோட்டட் பை ப்ரொடியூசிங் த மார்க்கர் பல்ஸ் ஆன் த மானிட்டரிங் டிஸ்பிளே. So இந்த type of circuit வந்து normally preferred in cardiac emergencies. Okay, so and the sudden cardiac arrest can be treated using defibrillator. அதுதான் இந்த the defibrillator ஓட function. Okay, and 80% of the patients will be cured from the cardiac arrest if this is given within 1 minute of the attack. So 1 minute குள்ள இந்த இதை வந்து கரெக்டா நம்மளால பண்ண முடியும் அப்படின்னா we can be able to save the patient. So இதில் நம்ம electrodes நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். Normally we will be using paddles as well, which has metal discs ranging from 8 to 10 centimeter in diameter. Okay. For internal use, the smaller paddles are being used. Okay, they are being used for infant. சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் smaller paddles. For external use, a pair of electrodes are firmly pressed against the patient's chest. நீங்க சினிமாஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க how you attach it. Okay. Externally. Okay. And then there is a need for insulation
handle. Okay, to prevent the person who are applying the electrode from a accidental electric shock. ஏன்னா நம்ம எலக்ட்ரிக் ஷாக் தான் கொடுக்குறோம். ஸோ அதில் ஒரு ப்ராப்பர் இன்சுலேஷன் டிவைஸ் இருந்தால் தான் அந்த ட்ரைனிங் பர்சனலால் சேஃபாக வந்து இதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ we use specially insulated handles which are provided in the paddles. So when the paddles are properly positioned, this prevents the patient from receiving a shock. ஸோ இந்த ஃபுட் ஸ்விட்ச் அப்படின்னு உங்களுக்கு இருக்கு இன்ஸ்டெட் ஆஃப் அ தம் ஸ்விட்ச். உங்களுக்கு ஃபுட் வச்சே உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர் இன்சுலேஷன் கொடுக்கலாம். இல்லை நம்ம வந்து தம் ஸ்விட்சும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த தம் ஸ்விட்ச் நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம ஃபுட் ஸ்விட்ச் யூஸ் பண்ணும்போது யாராவது ஆக்சிடென்டலாக நம்ம அதை மிதிச்சிட்டாங்க அப்படின்னா தட்ஸ் ஆல்சோ கோயிங் டு கிரியேட் ப்ராப்ளம். ஸோ பேடில் வந்து பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாலே அதை மிதிச்சிட்டாங்க அப்படின்னா தட்ஸ் கோயிங் டு be a problem. So that's the reason we go for thumb switches as well. And then charging of defibrillators. So the charging அப்படிங்கறது வந்து ஒரு charge switch அப்படிங்கறத லொகேட் பண்ணிருக்காங்க இந்த front panel of the unit. Okay, the charge switch அப்படிங்கறது வந்து located in the handle of one of its paddles. Okay, so இந்த இதுல வந்து ரெண்டு டைப் ஆஃப் எலக்ட்ரோட் அப்படிங்கறத வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, ஒன்னு வந்து anterior and then another one is anterior posterior. Okay, so இந்த anterior paddles வந்து செஸ்ட்ல உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணிருப்பாங்க. ஓகே, இந்த anterior posterior paddles வந்து பேஷண்ட் செஸ்ட்லயும் இருக்கும், அட் த சேம் டைம் பேக்லயும் உங்களுக்கு இருக்கும். ஸோ எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பரா வந்து ஹார்ட்டுக்கு வந்து டெலிவர் ஆகும். ஓகே, ஸோ இதுல வந்து பீடியாட்ரிக் பேடல்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஓகே, ஸோ அதோட டயமீட்டர் வந்து 2 ல இருந்து 6 சென்டிமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இந்த இன்டர்னல் பேடல்ஸ் வந்து எதர் இட் கேன் பி ஆட்டோக்ளேவ்ட் as well or gas sterilized as well. ஸோ இப்படி வச்சா மட்டும்தான் we can be able to efficiently transfer the signals. அதில் ஒரு இண்டிகேஷன் மீட்டர் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இண்டிகேஷன் மீட்டர் வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, டிஸ்சார்ஜுக்கு முன்னாடி எவ்வளோ சார்ஜ் ஆகிருக்கு, டிஸ்சார்ஜ் ஆகிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற வந்து கொடுக்கும். And then energy indicated on the meter is lost or dissipated as heat in the components inside the circuit. ஸோ இந்த எனர்ஜி அப்படிங்கிற வந்து எவ்வளோ ஹீட் லாஸ் இருக்கு, ஹீட் கெயின் இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து கொடுக்க போகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த யூஸ் ஆஃப் த இண்டிகேஷன் மீட்டர். ஸோ இதுதான் டிசி டிஃபிபிரிலேஷன். அதோடைய பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த மோனோஃபேசிக் ஃபேஸில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். டிசி டிஃபிபிரிலேட்டருடைய சர்க்யூட் பார்த்தோம். அண்ட் தென் அதோடைய லாங் வேவ் ஃபார்ம் அப்படிங்கிறோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். தென் we went with the dual peak DC defibrillator. அதில் எக்ஸ்டர்னல் defibrillator அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் தென் அதை சின்க்ரோனைசர் வச்சு அதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம், இந்த ஒர்க்கிங். அண்ட் தென் எலக்ட்ரோட்ஸ் அதில் யூஸ் பண்ண எலக்ட்ரோட்ஸோட ஃபங்க்ஷன், இன்சுலேஷன் ஹேண்டில் அப்படின்னு பார்த்தோம். அதில் தம் ஸ்விட்சும் ஃபுட் ஸ்விட்சும் பார்த்தோம். அண்ட் தென் சார்ஜிங் ஆஃப் டிஃபிபிரிலேட்டர்ஸ் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் பார்ட் அப்படிங்கிறது பார்த்தோம். அண்ட் தென் டைப் ஆஃப் எலக்ட்ரோட், anterior posterior அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து பார்த்தோம். Finally we ended up with indication meter. So this is all about DC defibrillator.